Hello friends, assalamu alaikum. Welcome back to our channel Traditional Adupangarai. இன்னைக்கு நம்ம எலும்பையும் பிடி கருணைக்கிழமையும் சேர்த்து ஒரு சுவையான புளி குழம்பு தான் செய்ய போறோம். மழை டைம்க்கு வாய்க்கு ரொம்ப இதமான ஒரு ரெசிபி தான் இது. கருணைக்கிழங்குல அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கு. மூலம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கருணைக்கிழங்கு சாப்பிட்டா உடனே கியூர் ஆகும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துடலாம். அது கூடவே எலும்பை குக்கரில் தனியாக வேக போட்டு எடுத்துக்கலாம். வெறும் மஞ்சத்தூள் மட்டும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சட்டியில் தண்ணி வச்சுட்டு அது கூட கருணைக்கிழங்க அது கூட நல்லா கழுவி எடுத்துகிட்டு மண் இல்லாமல் இதை வேக போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் புளி சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்கு அரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு பிஞ்ச் புளி சேர்த்துக்கிறேன். கருணைக்கிழங்கு வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே எலும்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு செம்பு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுருக்க எலும்பை இது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு இது கூட 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மசிய வதக்கிடலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எலும்பு வேக வச்சு எடுத்த தண்ணியிலேயே கருணைக்கிழங்கை சேர்த்துட்டு புளியும் கரைச்சி இதிலே ஊற்றிடலாம். இது கூட 4 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நீட்டை வாகில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 2 தக்காளி நல்லா மசிச்சு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கி வச்சுருக்க குழம்புல தூக்கி இதை கொட்டிடலாம். இது கூட ஒரு 5-6 பீஸ் தேங்காய் அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்த்தா மலுமலுன்னு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதுகளை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறதுக்கப்புறம் தீயை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. சிம்லே வச்சு நல்லா இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு வர அளவுக்கு வத்த விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எலும்பு கருணைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. சுவையான எலும்பு சேர்த்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.